ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கக்கூடிய ஜாப்ஸு. இந்த ஜாப்புக்கு கிட்டத்தட்ட 20 விதமான வேக்கன்சி வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. மெடிக்கலாக இருக்கட்டும், இல்லை 10th லெவலாக இருக்கட்டும், இல்லை 12th முடிச்சிருக்காங்க, இல்லை காலேஜ் முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக ஜாப்ஸ் டீட்டெயில் எல்லாம் பார்க்கலாம். அதேமாரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம போடுற வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு டேரெக்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை கொரியர் பண்ணாலும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் வேலூர் மாவட்டம் கீழே வந்திருக்கு. உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டிடுங்க. அடுத்து உங்களோட விண்ணப்பத்தார் பெயர் கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட தகப்பனார் பெயர் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் நம்ம 20 விதமான ஜாப் சொல்லியிருந்தோம். எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை எழுதிடுங்க. அடுத்து உங்களோட கல்வி தகுதல் சான்றிதழ் நகல், அதாவது ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட ஆதார் எண் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட கைபேசி மற்றும் மின்னஞ்சல், அதாவது ஃபோன் நம்பரும் உங்களோட இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான சான்றிதழ் நீங்கள் இணைக்கணும்னு கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்களோட இடம், அப்புறம் தேதி, அப்புறம் உங்களோட சைன் போட்டு இந்த அப்ளிகேஷனை கொரியரில் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஜாபோட டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் உங்களுக்கான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய ஜாப்ஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு செவிலியர் ஆகட்டும், இல்லை ஆதரவு ஊழியர், அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப், அடுத்து ஸ்டாஃப் நர்ஸு, அடுத்து உங்களுக்கு ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அப்படின்னு ஏகப்பட்ட ஜாப்ஸ் எடுக்கிறாங்க. முதல்ல பாருங்கள், உங்களுக்கு டென்டல் டாக்டர் கொடுத்துருக்காங்க 2 போஸ்ட்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிடிஎஸ் முடிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு சம்பளமாக 34,000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து உங்களுக்கு டென்டல் அசிஸ்டண்ட்டு 10th முடிச்சிருக்கணும், இல்லை 12th பாஸ் ஆகிருக்கணும். 2 போஸ்ட் எடுக்கிறாங்க. உங்களுக்கு சம்பளமாக 13,800 கொடுக்குறாங்க. அடுத்து லேபர் எம்ஹெச்இ லேப் டெக்னீஷியனுக்கு வந்து டிப்ளோமின் லேப் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறாங்க 13,000 ரூபா சம்பளம். அடுத்து ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் போர்டு கவுன்சில் ஸ்டேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 34,000 ரூபா சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்து டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் டிஃபார்ம், அதாவது மெடிக்கல் இருக்குல்ல மருந்து, அந்த இது கேட்டிருக்காங்க. அது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்மஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் 15,000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர்னு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10ஆம் கிளாஸு படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு 8,500 ரூபா சம்பளமாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுஷ் கன்சல்டன்ட்டு, இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்எம்எஸ் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கு 40,000 ரூபா உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்த போஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரப்பிட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு சம்பளம் 13,000 ரூபா கொடுப்பாங்க. அடுத்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், உங்களுக்கு வந்து டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ். என்ன டிகிரின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை, ஓவராலாக டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இது இன்ஜினியரிங் டிகிரியாக இருக்கலாம், இல்லை பிகாம் டிகிரியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு சம்பளமாக 12,000 ரூபா கொடுத்துருவோம். அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் ஜாபு எம்பிபிஎஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு சம்பளமாக 60,000 ரூபா கொடுக்கணுன்ட்ருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி இல்லை டிப்ளமோ, அதாவது பிஎஸ்சிங்கிறது 4 வருஷம், டிப்ளமோங்கிறது உங்களுக்கு 3 வருஷம் கோர்ஸாக இருக்கும். அதுக்கு சம்பளம் 18 ரூபா சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து எம்பிஹெச்டபிள்யூ நீங்கள் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து 14,000 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து urban ஹெல்த் நர்ஸ் யூஹெச்என் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டு கீழே பிஎஸ்சி நீங்கள் டிப்ளமோ நர்ஸாக முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். சம்பளமாக உங்களுக்கு 14,000 ரூபா கொடுப்போன்ட்ருக்காங்க. அடுத்து 14வது போஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்டு, இதுக்கு வந்து நீங்கள் பிஃபார்ம் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ ஃபார்மசி நீங்கள் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு சம்பளம் 15,000 ரூபா கொடுப்போன்ட்ருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் பிஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சாலும் ஓகே தான்ட்ருக்காங்க. உங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம். எம்பிஹெச்டபிள்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும். இந்த இதுக்கு எலிஜிபிள். சம்பளம் உங்களுக்கு 8,500 ரூபா கொடுப்போன்ட்ருக்காங்க. அடுத்து உங்களுக்கு டென்டல் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. டிப்ளோமின் டென்டல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும். 12,600 ரூபா சம்பளம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி பிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கீங்க, இல்லை டிப்ளமோ பிசியோதெரபிஸ்ட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சம்பளம் 13,000 ரூபான்ட்ருக்காங்க.
அடுத்து உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டு எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும். 8500 சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த சானிட்டரி ஒர்க்கர், அதுக்கு வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும். இதுக்கும் 8500 சம்பளம். கடைசியாக உங்களுக்கு சமைக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க, கேர்டேக்கர் அப்படின்னு. 10th 12th நீங்கள் எது படித்தாலும் ஓகே, 8500 சம்பளம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 56 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் கொடுத்தாலும் சரி, போஸ்ட்டில் அனுப்பினாலும் சரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புறீங்கன்னா அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், பி பிளாக் 2, அதாவது 2ங்கிறது 2வது மாடி, மாவட்ட ஆட்சியர் வளாகம், சத்துவாச்சாரி, வேலூர் மாவட்டம், வேலூர். தொலைபேசி எண் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உங்களுக்கான ஜாப்ஸ் நாங்கள் எடுக்கிறோம், எந்த அரசாணை கீழே எடுக்கிறோம் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன், அதாவது எப்படி ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி என்றைக்கு லாஸ்ட் டேட் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கான லாஸ்ட் டேட் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. 16/12/2024 தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே உங்களுக்கு ஃபார்ம்லாம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்ளை பண்ணுங்கள். எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணாங்க, ஏதாவது ஒன்றுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெய்லி இந்தமாரி வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட் சேனல் காய்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். டாட்டா, பை பை.